நிறைய விவசாயிகள் புலம்புறது நமக்கு சிரிப்பாக இருக்குது. ஆடு வளர்த்தங்க, ஆடு எல்லாத்தையும் நாய் தெருநாய் வந்து கடிச்சிருச்சுங்க. நீங்கள் ஆடு வளர்த்தீங்க, ஏன் நாய் வளர்க்கல? காவலுக்கு சரி, வெளிநாட்டில் எவனாவது ஆடு வளர்க்குறான், நாய் வளர்க்காம இருக்கானா? ஷெப்பர்ட் டாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, கார்டிங் டாக்ஸ் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியுது அறிவு, ஏன் தமிழ்நாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியல? இங்கே அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நீ ஏன் மாறின? புரியுதா? மண்டை ஆடுன்னு மண்டை நாயின்னு ஒரு நாய் இருக்குல்ல, அது பேர் என்ன ஆக்சுவலாக? மண்டைன்னு இல்லை, அது மண்டை பெருசா. மந்தை நாய், ஆட்டு மந்தைகளோட மந்தையா அது போகிறனால அது பேர் மந்தை நாய். ராமநாதபுரம் மந்தை நாய் ஏன் நீ விட்ட? காலியா அது ஃபுல்லா இருக்குங்க. பட் அந்த பழக்கத்தை விட்டாங்க. அந்த பழக்கத்தை விட்டீங்கல்ல. மந்த நாய் இருக்கணும்ல. மந்த நாய் எங்கே? இப்போ ஒரு மந்த நாயை நீங்கள் வச்சுருங்க உங்கள் கூட்டத்தில், ஒரு ஆட்டு தொட்டியில். நீங்கள் ஆடு கட்டி போடுற இடத்துல ஒரு மந்த நாயை அவுத்து விட்ருங்க. எத்தனை தெருநாய் வந்து அதை உங்கள் நாய் ஆடை கடிச்சிட போகுது பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாயை பகையாளியாக பார்க்குறீங்க, பங்காளியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நோக்கம் என்ன? உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லையப்பா. தெருநாய் கடிக்க தான் செய்யும். அது வந்து ஆட்டை வந்து எதிரியாக தான் பார்க்கும். ஆனால் உங்கள் வீட்டில் ஆட்டுக்கூட்டத்தோடைய ஒரு கூட்டமாக ஒரு மந்த நாயை நீங்கள் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மந்த நாய் அந்த தெருநாய்களை விரட்டி விட்டுருக்கும். ஏன்னா மந்த நாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் நல்ல காவல் டாகும் கூட. அது வந்து இந்தியன் ஷெப்பர்ட், அது பேர். ஓகே. தமிழ் ஷெப்பர்ட், இந்தியன் ஷெப்பர்டும் கூட தமிழ் ஷெப்பர்ட் டாக் தான் வந்து மந்த நாய். கிரே கலரில் இருக்கும். அது ஒரு சில்வர் கலரில் இருக்கிற டாக் அதில் கொஞ்சம் ஃபேமஸ். நான் முடிஞ்ச அந்த ஃபோட்டோஸ் போட சொல்கிறேன் பாருங்கள். கேரளாவில் ஏங்க பட்டின்னு நாய்க்கு பேர் வந்துச்சு? பட்டினா என்ன? பட்டினா வந்து அந்த காலத்தில் ஆடுகளை கட்டி வைக்க, நம்ம ஊரில் எல்லாம் இப்போ என் சொந்த ஊர் தர்மத்துப்பட்டி. பட்டினா என்ன? அந்த காலகட்டத்தில் ஆடுகளை ஒரு இதில் வந்து சுற்றி முள்ளு போட்டு உள்ளே வந்து மாடு ஆடெல்லாம் வச்சுக்குவாங்க. அது பேர் தான் பட்டி. இது ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பட்டிக்கு ஓட்டுருவாருன்னு செந்தில் பாலாஜி. அதில் தான் எனக்கு பட்டின்ற வார்த்தை. பட்டிங்கிறது இதுதான். இந்த பட்டியில் இருக்கிற உயிரினம்ங்கிறதுனால தான் அதுக்கு பேர். நாயை கேரளாலெல்லாம் பட்டினே பேர். ஏன் நாய்க்கு பட்டின்னு பேர் வைக்கணும் சம்மந்தம் இல்லாமல்? சரி, அப்போ ஆடு வளர்க்குற இடத்துல நாய் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி தான் உங்கள் முன்னோர்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் வளர்க்கல? ஒவ்வொரு புலம்புறீங்களே, நாய் திருநாய்கள்லாம் சேர்ந்து ஆட்டை கடிச்சிருச்சு கொன்றுச்சு. ஏன் நாய் வளர்க்கல? சொல்லுங்கள், நீங்கள் அது போல சொல்லுங்கள். இதுதான் பிரச்சனை. நாய் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க, ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். அதுக்கு சாப்பாடு போடுறது வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இப்போ ராமநாதபுரம்லாம் நீங்கள் என்ன நான்வெஜ் செய்யாமையாக இருக்கீங்க? அதுக்கு செய்யும்போது அதுக்கு அந்த தோல் இதெல்லாம் கழிவுன்னு போடுறீங்களா? நீங்கள் திங்காத கழிவு அதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எடுத்து நாய்க்கு போடுங்க. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக உங்களுக்கு கூட இருக்கும். நீங்கள் வேக வைக்கணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாக கூட போடுங்க. அதுக்கு தெரியும் எது நம்ம வீட்டில் வளர்க்குறது, எது நம்ம வெளியில் இருக்கிறது எல்லாம் தெரியும். அதனால் கறி போட்டால் வெறியாயிரும்னு இது மாதிரி தப்பாக உங்களை குழப்பி விட்டு, பல பேர் குழப்பி விட்டு இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு தெளிவாகுங்க. நாய்கள் மனிதர்களுடைய நண்பர்கள்.